உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் திகதி 6ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள், திருதியை திதி, புனர்பூஷ நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் அலைச்சல், ரிஷபம் நிம்மதி, மிதுனம் நன்மை, கடகம் வெற்றி, சிம்மம் பாசம், கன்னி முயற்சி, துலாம் நிறைவு, விருச்சிகம் சலனம், தனுசு கீர்த்தி, மகரம் கவனம், கும்பம் போட்டி, மீனம் சிந்தனை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடங்கள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள். இந்த பூமியில் எந்தெந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கின்றார், மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையே போதுமானது. எங்கெங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார் என்று தெரிந்து கொண்டால் நாங்கள் மகாலட்சுமியை அந்தந்த இடத்தில் வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். பசுவின் பின்புறம் பசுமாடு இருக்குது. நாங்கள் கோபூஜை செய்யக்குள்ளே பார்த்துருப்போம். வீடு குடிபூரல், கிரகப்பிரவேசம் என்றால் கோபூஜை, பசுமாட்டுக்கு பூஜை செய்வோம். அப்போ ஐயர் என்ன சொல்லுவார், பசுமாட்டோட பின்புறத்துக்கு சந்தனத்தில் பொட்டு வையுங்கோ, பின்புறத்துக்கு மஞ்சள் அரிசி போடுங்கோ, பின்புறத்தை பார்த்து வணங்குங்கள் என்று எல்லாம் சொல்லுவேன். ஏன், பசுமாட்டின் பின்புறத்தில், பசுமாட்டின் யோனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். பசுமாட்டோட முகத்தில் விஷ்ணு இருக்கார். பசுமாட்டின் பின்புறம், அதனால தான் பசுமாட்டின் பின்புறத்துக்கு நாங்கள் பூஜை செய்வது. பசுமாட்டின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார் என்ற அர்த்தம். சரி, ரெண்டாவது, யானையின் முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். பசுமாட்டினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம். யானையை எடுத்துக்கொண்டீங்கள்டா, யானையின் முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். அதனால்தான் யானையை பார்க்கக்குள்ளே பின்புறத்துக்கு பூஜை பண்ணுறதில்ல, யானையினுடைய முகத்துக்குத்தான் பூஜை செய்வோம். யானை கோபூஜை, கஜ பூஜை, கோபூஜை என்ற பசுமாட்டுக்கு பூஜை செய்கிறது பின்புறத்துக்கு. யானைக்கு பூஜை கஜ பூஜை என்று சொல்வோம். கஜராஜா என்றால் யானை, கஜம் என்றால் யானை, கஜ பூஜை என்றால் யானைக்கு பூஜை செய்வது. யானைக்கு எப்பவும் பூஜை செய்யக்குள்ள யானையோட முகத்துக்குத்தான் சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, விபூதி பூசி, மாலை போட்டு பூஜை செய்வோம். யானையின் முகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வெள்ளை நிறமான வாசனை மலர்களில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். அதனால தான் லட்சுமி ஹோமம் செய்யக்குள்ள மல்லிகை பூ அவசியமாக பயன்படுத்துவோம். வெள்ளை நிறமுள்ள
வாசனையுள்ள பூக்களில் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். விளக்கு, திருவிளக்குன்னு சொல்லுவோம், அந்த விளக்கின் ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். சந்தனம், எப்பவும் மங்களகரமாக சந்தனம் வச்சு கொள்ளணும்னு சொல்லுவோம், சந்தனத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். தாம்பூலம், தாம்பூலம் என்றால் வெற்றிலை, வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் என்ன மங்களகாரியமாக இருந்தாலும் தாம்பூலத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தாம்பூலத்தை தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். கோமயம், பசுமாட்டினுடைய சாணம், கோமயம் என்று சொல்கிறது, அதில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். கன்னி பெண்களிடத்தே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். உள்ளம் கை, எங்களுடைய வலது உள்ளம் கையிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் காலையில் எழும்பினோன உள்ளங்கையை பாருங்கோ, விடிய முதல் எழும்பினோன கண்முழிக்க முன்னுக்கு கையிரண்டையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் கண்முழித்து பாருங்கள். காலையில் எழும்பினோன வலது உள்ளங்கையை பார்க்கணும். நீங்கள் விடிய எழும்பி முதல் நித்திரையால் எழும்பி முதல் பார்க்குற விஷயம் உங்களுடைய உள்ளம் கையாக இருக்க வேண்டும். அதனால் காலையில் மூளை மனசு எழும்பிடும். கண்ணை துறக்காதீங்க, நல்லா கையை தேய்ச்சிட்டு கண்ணுக்கு முன்னுக்கு கையை வச்சுக்கொண்டு கண்ணை திறந்து பாருங்கள். உங்களுடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வேள்வி புகையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வேள்வி என்றால் நாங்கள் யாகம் செய்வோம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், நவக்கிர ஹோமம். அந்த யாகம் செய்யக்கூடிய புகையை சுவாசிக்க வேண்டும். அந்த புகை எங்களில் படணும்னு வீட்டில எல்லாம் யாகம் செய்வோம். வேள்வி புகை, அதில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பசு மாட்டின் கால் தூசியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். அதனால தான் பசு மாடுகள் எல்லாம் ஓட விட்டால் அதில் காலில் இருந்து தூசி வரும். அந்த தூசி எங்கள் மேல் படுவது போல் நிற்க வேண்டும். அதனால் ஏனென்றால் பசுமாட்டின் கால் தூசியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வெள்ளை மாட புறாவில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். நவதானியம் உள்ள இடங்களில் எல்லாம் மகாலட்சுமி வாசம். நவதானியங்கள், 9 வகையான தானியங்கள், நவதானியங்கள் உள்ள இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். தானம் செய்யும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். இனிமையாக பேசுகின்றவர்கள் உள்ளத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். இனிமையாக பேசணும், இன்சொல் பேசுறது. நீங்கள் காசு பணம் கொடுக்க தேவையில்லை, மற்றவனுக்கு பெருசாக அள்ளி தான தர்மம் செய்ய தேவையில்லை. இனிமையாக பேசுங்கள், மற்றவர்களை பாராட்டி பேசுங்கள், மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையும் வரை பேசுங்கள். அப்படி இனிமையாக பேசக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் மத்தியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வலம்புரி சங்கு, அது மகாலட்சுமியினுடைய அம்சம். அங்கே மகாலட்சுமி வாசம் செய்யலை, வலம்புரி சங்கே மகாலட்சுமி. எந்த இடத்தில் எல்லாம் வலம்புரி சங்கு இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் மகாலட்சுமி இருக்கின்றாள். நெல்லிக்காய், நெல்லிக்காய் லக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியது. நெல்லிக்காயினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாம், நெல்லிக்காயை மகாலட்சுமிக்கு நைவேதனம் பண்ணலாம், நெல்லிக்காயை கோத்து மாலை செய்து மகாலட்சுமிக்கு போடலாம். நெல்லிக்காயில் மகாலட்சுமி, லக்ஷ்மி ஹோமம் செய்கிறேன்னா நெல்லிக்காயினால் ஹோமம் செய்கிறது. மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். தாமரை மலர், செந்தாமரை மலர், சிகப்பு நிறமுடைய செந்தாமரை மலர். உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமியினுடைய ஆசனமே தாமரை பூ தான். தாமரை பூக்கு மேலே தான் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்குது. எங்கெங்கே தாமரை பூ இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் இருக்கும். பல தெய்வங்கள் கையிலே தாமரை பூவை வைத்திருக்கும். மகாலட்சுமி தாமரை பூவையே ஆசனமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். தாமரை பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். வெண்மை நிறமான உடைகளில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். வெள்ளை நிற உடுப்பு போடுங்கோ அடிக்கடி. துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். எந்தெந்த இடத்துல துளசி செடி இருக்குதோ,
யாருடைய வீட்டு வாசலில் துளசி செடி இருக்குதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியே இருப்பதாக ஐதீகம். அதனால தான் வீட்டுக்கு ஒரு துளசி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பொட்டொண்டு எடுத்து அதுக்குள்ளே துளசியை வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலும் துளசி செடி இருக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் பெரிய மரமாக வளர்த்து வச்சுக்கொள்ளுங்க. சின்ன செடியாவது துளசி செடி இருக்கணும். துளசி செடியில் பட்ட காட்டு எங்கள் மேல் பட்டால் பல தோஷங்கள் நீங்கிவிடும். துளசி செடி இருக்கிற இடத்துல கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிட்டி, காரியத்தடை, செய்வினை, சூனிய தோஷங்கள் அண்டாது, தீய சக்திகள் வராது, கெட்ட எண்ணங்கள் நுழையாது, அசுர ஆவிகள் நுழையாது. துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால். வில்வ மரம், வில்வ இலை மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது. எல்லாருக்கும் தெரியும் வில்வ இலை சிவனுக்கு பிடிச்சதுண்டு. மகாலட்சுமிக்கும் வில்வ இலை விசேஷமானது. வில்வ இலையினால் மகாலட்சுமிக்கும் அர்ச்சனை பண்ணலாம். வில்வ மரத்தடியில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். வெண்மையான மாலைகளில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். தெற்பை புல், உங்களுக்கு தெரியும் தெற்பை புல், கோயில்களில் கூர்ச்சம் போடுறது, கையில் பௌத்திரம் போடுறது, கட்டப்புல் வச்சிருக்கிறது, இதெல்லாம் தெற்பை புல். மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பச்சை கற்பூரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். மாதுளை சுளைகளில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். பவள மல்லிகை பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். விளாம்பழத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். என்ன நேர்களே, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.